ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக சைக்கோ லவ்வோட நெக்ஸ்ட் பார்ட்டை தான் எட்டு வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள போகலாம். நான் பேசுகிற பாட்டோட பெயிண்டார மாதிரி தெரிஞ்சா எம்ரலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியாக மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள போகலாம். அவனோட ஒட்டுமொத்த லவ்வையும் கூட்டான். அந்த லவ் எனக்கு லைஃப் முழுக்க வேணும். அந்த லவ் எனக்கு மட்டும்தான் வேணும். டே எனக்கு மட்டும்தான். என்கிட்ட டேயை பிரிக்கணும்னு எப்போதும் திங்க் பண்ணாட. புரியும் நினைக்கிறேன், ஓகே? டே என் கூட தான் இருப்பான். இதே காலேஜில் தான் படிப்பான். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுவோம். நீ பக்கத்தில் அமைதியாக இருக்கிற. அப்புறம் நான் டேயை மேரேஜ் பண்ணிப்பேன். நாங்கள் லைஃப் முழுக்க ஹாப்பியாக இருப்போம். குட் பிரதரா, குட் ஃப்ரெண்டா எங்கள் லவ்வுக்கு நீ சப்போர்ட் பண்ணுற. ஆனால் ஜங்கு, உன்னோட மொட்டை கேரக்டர் அவனுக்கு தெரியாதுடா. அவன் நீ நினைக்கிற மாதிரி பர்சன் கிடையாது. அவன் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்றான். ஏதோ பேபி மாதிரி விளாண்டுறான்டா அவன்கிட்ட. அண்ணன் பாட்டால் இதே ஸ்வீட் பேபி என்கிட்ட ஸ்வீட்டாகவே ப்ளே பண்ணி விளையாடுது. நேம் கூட எனக்கு ஸ்வீட்டாக வச்சுருக்கான். இனி நீ இதை பற்றிலாம் திங்க் பண்ணக்கூடாது. நான் டிசைட் பண்ணிட்டேன். டேய் எனக்கு மட்டும்தான், இந்த ஜங்குக்கு மட்டும்தான். டேயோட ஒட்டுமொத்த லவ்வும் எனக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான். ஃப்ரெண்டாக எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், ஓகே ஆஷுகா? அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்கு கம்பி அந்த டெராஸ்லேருந்து கீழே இறங்கினா சுகாட்டா ஒரு மாதிரி தீர ஏஸ்லேயே உட்காண்ட்ருக்காரு. நான் இப்போ என்ன பண்ணேன், ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேண்டாம் வேண்டாம் வேண்டான்ட்டு. இனி நீ ஏன் வேண்டான்னு சொன்னாலும் அவன் உன்னை விடமாட்டானட்டையாங். நீ இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் சிக்கிட்டியே அப்படிங்கிற மாதிரி பயங்கர எமோஷனலாக இப்போ கூட டேயை பற்றி தான் திங்க் பண்ணி அழுறாரு. ஸ்டார்டிங்லேருந்தே நான் வேண்டாம், அவன்கிட்ட ப்ளே பண்ணாதுன்னு எவ்வளவோ நான் தடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் இன்னைக்கு என்கிட்டயே சொல்லிட்டு போயிட்டான். நான் இப்போ என்ன பண்ணுறது? நீ நீ ஏதாவது ஒரு மூமெண்ட்டில், ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில், ஏதோ ஒரு மூமெண்ட்டில் அவனை விட்டு நீ மூவ் ஆன் ஆகணும்னு நினச்சாலும் அவன் உன்னை விட மாட்டானேட்டாங்க. இனி என்ன பண்ண போகிற? எனக்கு என்ன பண்ணனே தெரியல. ஃப்ரெண்டு பிரதர்னு திங்க் பண்ணேன். இப்போ ஜங்கு பேசிட்டு போகிறதெல்லாம் கேட்க சொல்ல ரொம்ப பயமாக இருக்குது. சரி, ரொம்ப டென்ஷன் ஆகாண்டா. நம்ம தான் ஜங்கு கூட தானே இருக்கிறோம். அப்படிலாம் எதுவும் ஆகாது. நான் பார்த்துக்கிறேன். என் டேக்கும் எதுவும் ஆகாது, ஜங்குக்கும் எதுவும் ஆகாது. அவங்களுக்குலாம் எந்த சின்ன ப்ராப்ளம் வராத அளவுக்கு நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரே லைட்டாக ஒரு மாதிரி கம்ஃபர்ட் பண்ணபடியே நேராக டெரஸ்லேருந்து கீழே இறங்குறாரு. ஒரு 2 days அப்படி மூவ் ஆன் ஆகுது. 2 days கழிச்சு தான் நம்ம டே நேராக காலேஜுக்குள்ள என்றானா கிளாஸ் ரூமுக்கு போயிட்டுருக்க டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடி பக்கத்து கிளாஸ் ரூமுக்குள்ளே ஒரு பர்சன் புஷ் பண்ணி தூக்குறாங்க. இந்த மாதிரி தூக்கணும். டே ஃபஸ்ட்டில் ஷாக் ஆகி எவன்டா என் ஹிப்பை பிடிச்சிட்டு ஹிப்பை படிக்கிறதுக்கு இந்த பிளேஸில் குக்கின்னு எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், எவன்டா பிடிச்சதுங்கிற மாரி டென்ஷன்லேயே நாம் டே இப்போ பிடிச்சி தூக்குற பர்சன்ட்டை நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு தான் அந்த மாதிரி பொசிஷனில் தூக்கி அப்படியே டோருக்கு பேக் சைடில் லாக் பண்ணுறாரு. குக்கி என்ன பண்ணிகிட்ருக்கனே? இது உன் கிளாஸ் ரூமே கிடையாது. நான் தான் உன் கிளாஸ் ரூமுக்கு ஒன்று தேடி வருவேனே. நீங்கள் என்ன பண்ணுற? பேபி 2 days நீ காலேஜுக்கு வரல. குக்கி, நான் நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா எனக்கு ஃபீவரஸ் ஆயிடுச்சு. இப்போ என்னாச்சு? நார்மலாயிட்டியா? மெடிசன் இன்ஜெக்ஷன்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் நார்மலாயிட்டேன். இந்த ஹேண்ட்ஸில் தான் இன்ஜெக்ஷன் போட்டாங்க. ரொம்ப வலிச்சிட்டே தெரியுமா அப்படிங்கிற மாரி நம்ம ஷார்ட்டெல்லாம் லைட்டாக தூக்கி காட்டுறாரு. இங்கே தான் இன்ஜெக்ஷன் போட்டாங்கங்கிற மாரி ஹேண்ட்ஸை காட்டுற மூமெண்ட்டை போட்டுட்டு அந்த ஹேண்ட்ஸ்லேயே நம்ம ஜங்கு கிஸ் பண்ணவும் நம்மகிட்டே ஒரு மாதிரி ஷை ஆகி ஜங்குக்கு புஷ் பண்ணிவிட்டு எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் அங்கே 2 போகிறேனுங்கிற மாரி அங்கே 2 போகலானுங்கிற மாரி போனால் நான் 2 days உன்னை மிஸ் பண்ணேன், என்கிட்ட பேசாமலே போகிறேன். ஏன் இப்போ நான் அக்செப்ட் பண்ணுறதோட இந்த குக்கி உனக்கு தேவை இல்லையா? இப்போல்லாம் குக்கி கிட்ட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணுன்னு திங்கிங் இல்லையா? ஐயோ, யார் சொன்னா? ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு டெஸ்ட் இருக்குதுன்னு ஜிமினா சொன்னானே. டெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் தானே, ஈவினிங் பேசுவானே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்கு கூட ஜெக்ஸில் கிஸ் பண்ண வீக்கிட்டலையே நேராக கிளாஸ் ரூம் போனால் ஜொங்குக்குமே ஒரு மாதிரி ஷையான ஸ்மைல்லையே ஈவினிங் பார்க்கலாங்கிற மாதிரி நேராக
இப்போ நம்ம ஜங்குக்காரோட கிளாஸ் ரூம் போகிறாரு. டைம் ஸ்கிப் ஆகி இப்போ ஈவினிங் ஆயிடுச்சு. ஜங்குக் டேக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. அந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தான். ஜிமினா கிட்ட பேசிக்கிட்டே ப்ளே பண்ணபடியே ஜங்குக் கூட டேட்டு போகிறோன்னு சொன்னதே மறந்து அவர் நேராக ஹவுஸுக்கு போனால் நம்ம ஜங்குக் டென்ஷன் ஆகி டேயோட நேமை சொல்லி கூப்பிட்றாரு. இந்த மாதிரி கூப்பிட்டா டே அப்படி நின்று ஜேகே நோட் பண்ணுறாரு. என்ன ஆ என் கூட ஈவினிங் பேசுவேண்ணே விட்டுட்டு போகிறேன். சாரி குக்கி, எப்போது மாதிரியே கிளம்பிட்டேன்னா அதான் மறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி நேராக வேகமாக வந்து நம்ம ஜங்குக்கு பேக் சைடில் வந்து உட்கார்றாரு. ஜங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணபடி பிடிக்கவும் ஜங்குக்கு ஒரு மாதிரி பாடிலாம் ஒரு மாதிரி கூசுது. என்னட்ட ஹாங் எப்படி ஹேக் பண்ணபடி டக்குன்னு பிடிச்சிட்டா? ஏன் ஹேக் பண்ணது பிடிக்கலையா என்ன? இல்லை நீ கொஞ்சம் மூவ் ஆன் ஆகியிருப்பேன்னு நினச்சேன். எனக்கு பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைக்கை எடுக்க போனால் கரெக்டாக நம்ம ஜங்குக் பைக்குக்கு முன்னாடி சுகா வந்துறாரு. டே என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டே நோட் பண்ணால் நானும் குக்கியும் ஷாப்பிங் மால் போகிறோம். நான் குக்கி கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசினோம். ஜங்குக்கு தான் டென்ஷன் ஆகுது. ஏன்னா டே கிட்ட பேசிகிட்டு இருக்காருல்ல, எங்கே போகிற என்ன பண்ணுறேனுங்கிற மாதிரி கேட்குறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கு டென்ஷனாக நம்ம சுகாவை பாட்டு மறைச்சான். இங்கே பாரு ஜங்குக், என்னோட பிரதர் உன் கூட வரானுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டா நான் அமைதியாக ஃப்ரீ பண்ணி விடுறேன். அவனை பத்திரமா கூட்டிகிட்டு பத்திரமா அவனை ஹவுஸில் கொண்டு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கிட்ட என்ன மாதிரி சுகா பேசுகிறத கேட்டு ஜங்குக் லைட்டாக க்யூட்டாக ஸ்மெல் பண்ணபடி என் பேபி நான் ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி நேராக நம்ம ஜங்குக்கு நம்ம டே ஷாப்பிங் மால்க்கு தான் கூட்டு வர்றாரு. 2 பேருமே சேர்ந்து ஷாப் பண்ணுறாங்க. கொஞ்சம் ஜாலியாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டைட்டெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக நம்ம டே தான் பைக்குக்கிட்ட வந்து நிற்கிறாரு. குக்கி டைம் ஆயிடுச்சு, மாம் கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்காங்க, வா அங்கேருந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா நம்ம ஜங்கு கரெக்டாக பைக்குக்கிட்ட வந்துட்டு டேயோட ஃபேஸை நோட் பண்ணுறாரு. என்ன ஆச்சு? டைம் ஆயிடுச்சு பைக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி சொன்னால் என்ன பேபி என் கூட ஃபுல்லாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுன்னு சொன்னேன். ஃபுல்லாக டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணனே. ஏன் கூட அங்கே டைட்டாக ஸ்பெண்ட் பண்ண? மேலே திங்ஸ்லாம் வாங்கினேன். என்ன இந்த குக்கிக்கு ஏதாவது ஸ்பெஷலாக இருக்குதா? உனக்காக 2-3 திங்ஸை வாங்கியிருக்கேன், இந்தா வச்சுக்கோனுங்கிற மாதிரி 2-3 பேக்ஸை கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு ஜங்குக்கு டென்ஷன் ஆகி சரி வா அப்படிங்கிற மாதிரி பைக்கில் உட்காண்டபடி டேயோட ஹவுஸுக்கு கூப்பிட்டு வருவார். அந்த மாதிரி கூப்பிட்டு வேண்டாம். டே அப்படியே பைக்கை விட்டு இறங்கி அங்கேருந்து போக ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி போக ட்ரை பண்ணுற டேயை நோட் பண்ணிவிட்டு டே குட் நைட், ஃபுட்டை நல்லா சாப்பிட்டுக்கோண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி குக்கி நான் நல்லா சாப்பிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்படி நம்மகிட்டே போராட்டப்பட்டுட்டு ஜங்குக்கு டென்ஷன் ஆகி ஒரு மாதிரி டென்ஷன்லேயே பைக் எடுக்காமல் நிற்கிற மூமெண்ட்டுக்கு ஜங்குக்கூட சீக்ஸ்லேயே வந்து நம்மகிட்டே இப்போ கிஸ் பண்ணவும் ஜங்குக்கு அப்படியே திரும்பி எவன்டா அப்படி எனக்கு கிஸ் பண்ணதுங்கிற மாதிரி ஒரு டென்ஷன் நாட்டம் அப்படி திரும்ப வாரா. இப்படி திரும்பினா சீக்ஸில் இப்போ கிஸ் பண்ண நம்மகிட்டே தான் குக்கியோட லிப்லேயும் இப்போ கிஸ் பண்ணுறாரு. இந்த கிஸ்ஸுக்கு தானே அப்படிலேருந்து என்கிட்ட 1 by 1 கேட்டுட்ருக்க, இப்போ ஓகேவா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஜங்குக்கு ஒரு மாதிரி ஷையாகி ஆனால் இது பட்டலையே, பிச்சிடுவேன், என் ஹவுஸோட டோருக்கு முன்னாடி நிற்கிறோம், முதல்ல அங்கேருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அங்கேருந்து போனால் நம்ம ஜங்குக்குமே ஹாப்பியாகி நேராக அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராரு. டேஸஸ் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. இப்போலாம் நம்ம ஜங்குக்கு வந்து டே கூட மட்டும்தான் இருக்கிறாரு. முதல்லாம் சுகா கூடயே இருப்பார். சுகா வந்து ஜங்கு கூட இருப்பார். 2 பேர் தான் எங்கே போனாலும் ஒன்றா போவாங்க. ஆனால் இப்போல்லாம் நம்ம ஜங்குக்கு அப்படிலாம் கிடையாது. கிளாஸ் ரூமில் இருக்காரோ இல்லையோ, டே எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நம்ம ஜங்குக்கு இருக்கிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு இப்போ ப்ளே கிரவுண்டில் தான் நம்ம டே ஒரு ட்ரீக்கு பக்கத்தில் உட்காந்துருந்து ஏதோ ஸ்டடி ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்காரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு டேயோட டைஸில் ஸ்லீப் பண்ணபடி பட்ட பொசிஷன்லேயே டே பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்ருக்காரு. டே தான் ஏண்டா ஜங்குக்கா உனக்கு ஸ்டடி ஒர்க்லாம் எதுவும் இல்லையா என்ன? இந்த மாதிரி ஏன் டைஸில் பட்டிருக்கா? இந்த மாதிரி நீ பட்டிருக்கே, இங்கே எத்தனை பர்சன்ஸ் உன்னை என் டைஸில் பார்க்குறாங்க, உனக்கு எதுவும் ஆக்கோட ஃபீல் ஆகலையா என்ன? எனக்கு ஏன் ஃபீல் ஆக போகுது? நான் என் பேபி கூட தானே இருக்கிறேன்.
ஓ! நீ என் பேபி கூட இருக்கிறியா? அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, சரி எனக்கு ஒர்க் இருக்குது நான் ஒர்க் பண்ணுறேங்கிற மாதிரி, நம்மட்டே இந்த மாரி அவரோட காலேஜ் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா, அதே ட்ரீக்கு பக்கத்துல டேக்குக்கு பக்கத்துல தான் நம்ம யூமினுமே உட்காந்துருப்பாங்க. நம்ம சுகாடா ஜங்குக்கு வந்து டே கூட அவ்வளோ க்ளோஸா இருக்க மொமெண்ட்டும், டே கிட்ட ஒரு பேபி மாரியே நடந்துக்கிறாரு. டைஸ்ல பட்டிருக்குது, ஃபுட்டை ஃபீட் பண்ணி விடுங்கிற மாரி சொல்றது, டேயை ஃபாலோ பண்ணபடியே நடக்கிறதுங்கிற மாரி 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ க்யூட்டான மூமெண்ட்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு சுகா பயந்துட்டு இருந்தவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனா டேஸஸ் அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக போகுது. இப்போ நம்ம ஜேகே தான் காலேஜ் ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு டேக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. டேயுமே அவரோட கிளாஸ் ரூம்லான்ட்டு நேராக ஜொங்குக்கிட்ட வர்றாரு. எங்கேயோ என்னை கூட்டிகிட்டு போகிறேன் நீ குக்கி, எங்கே இன்னைக்கு போகிறோம்? ஆனால் நம்ம குயிக்கா என் ஹவுஸுக்கு வர போகணும். எங்கே போகிறதா இருந்தாலும் 1 ஹவர் தான் டைம் ஓகேயா? அப்படிங்கிற மாரி சொல்லவும், ஓகே ஓகே 1 ஹவர் தான் டைம் அப்படிங்கிற மாதிரி பைக்கில் வந்து உட்காருங்கிற மாரி சொல்லவும், 2 பேருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா நம்ம சுகாவுமே ஃபஸ்ட்டில் கொஞ்சம் டேஸ் பயந்துருந்தாலும் ஜொங்குக்கும் டேயும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்ததுக்கப்புறம் டேக்குக்கை வந்து ஃப்ரீ பண்ணி விட்ருவாரு. இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி விட்டான். இப்போ நம்ம ஜொங்குக்கிட்ட ஜொங்குக்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே நம்ம டே கூட்டிகிட்டு வராரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்தால் என்ன ஷாப்பிங் மாலுக்கு, மூவி பார்க்கறதுக்கு, இல்லை பார்க்குக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா, இது என்ன அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குதுங்கிற மாதிரி குக்கி, இது என்ன அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது, இங்கே நீ என்ன பண்ணுற, இங்கேட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அதோ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இருக்குதுல்ல, ஆமாம், அதோ ஒரு ரூம் டோர் தெரியுதா? தெரியுது. அதான் என்னோடய அப்பார்ட்மெண்ட். தப்பாக சொல்லிட்டேன், நம்மளோட அப்பார்ட்மெண்ட். நம்மளோடதா? ஆமாம், நம்மளோடது தான். நான் உன்னை இன்னைக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வரணும்னு திங்க் பண்ணேன். வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட ஹிப்பை ஹோல்ட் பண்ணபடியே நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஜங்குக்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனோம். டே வந்து என்ன நேராக ஹவுஸுக்கே கூட்டு வந்துட்டானுங்கிற மாரி ஒரு மாதிரி நர்வஸ்லையே நம்ம ஜங்கு கூடயே நேராக அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே என்றானா, இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபுட் ரெடி பண்ண என்ன டே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஓ ரெடி பண்ணலாமே, ஆனால் எனக்கு ஃபுட் ரெடி பண்ண தெரியாது, ஃபுட்டை ஆர்டர் பண்ண போறியா அப்படிங்கிற மாரி கேட்டான். நான் நல்லாவே ஃபுட்டாக குக் பண்ணுவேன், உனக்காக நான் ரெடி பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நான் அப்போ இந்த ஹவுஸ் எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கட்டுமா? இது உன்னோட ஹவுஸ், நீ என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபுர்கெட்டில் கிஸ் பண்ணவும், டே அப்படியே ஸ்மைல் பண்ணபடியே நம்ம டே வந்து அங்கே ஹாலு, கிச்சனு, அப்புறம் ஒரு ரூம் இருக்குது, மேலே ஒரு பெட்ரூமும் இருக்குது. இந்த மூமெண்ட்டுக்கு ஜோங்கோ கூட அந்த அப்பார்ட்மெண்ட்டை சுற்றி சுற்றி நோட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி நோட் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூமு, ஒரு கிச்சனு, ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி இந்த மாதிரி ரூம்ஸ் இருக்குது. அந்த ரூம்ஸ்குள்ளேயும் 1 பை 1 டோர் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எல்லாம் நோட் பண்ணிவிட்டு ஜங்குக்கோட பெட்ரூம்குள்ளேயும் என்ட்ராகி நோட் பண்ணுறாரு. ரூம்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுருக்காரு. ஜங்குக்கோட பெட்டு பக்கத்துலேயே டேயோட பிக் இருக்குது. இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு டே அப்படியே அந்த பிக்கை நோட் பண்ணபடியே, இதான் ஜங்குக்கோட பெட்ரூமா அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி படுக்கிறாரு. பட்டுட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணபடி இருந்தா, டேயாங் எங்கே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டே டக்குன்னு அப்படியே பெட்லேருந்து எழுந்துக்கிட்டு இங்கே தான் இருக்கிறேன் குக்கி அப்படிங்கிற மாதிரி நேராக பெட்ரூம் விட்டு வெளியே வேண்டாம். கரெக்டாக அந்த பெட்ரூம் டோர்கிட்டே நம்ம குக்கி வந்துருவார். நான் கிட்ட வந்தேன், கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினச்சி ஸ்லீப் பண்ணேன், அப்படியே என்ன அறியாமல் ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டேன். ஃபுட் ரெடி ஆயிடுச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி டே இந்த மாதிரி கேட்டால், ஃபுட் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி டேயை ஹக் பண்ண பொசிஷன்லேயே டேயோட நெக்கில் கிஸ் பண்ணபடியே டேயை கரெக்டாக பெட்டில் கொண்டு வந்து உட்கார வைப்பாரா அந்த மாதிரி உட்கார வச்சோம். என்னாச்சு குக்கி, ஃபுட் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பெட்டுக்கு விட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அங்கேருந்து எழுந்துக்கலாங்கிற மாதிரி ட்ரை பண்ணோம். டே அப்படியே அவரோட டைஸில் வச்சபடி டேயோட ஃபேஸ் முழுக்க அப்படியே பிக்கிஸ் பண்ணபடி, டேயாங் இன்னைக்கு நீ நம்மளோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துருக்க, நம்மளோட அப்பார்ட்மெண்ட் உனக்கு பிடிச்சிருக்குதா, ஏதாவது நீ சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட பேசின பொசிஷன்லேயே டேயோட ஃபிங்கர்ஸ்க்கெலாம் பிக்கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணுறத பார்த்துட்டு டே ஒரு மாதிரி செய்யாக்கும் ஜொங்கு கூட ஷோல்டரில் அப்படியே ஹெட்டாக வச்சபடி, எனக்கு என்னோடய அப்பார்ட்மெண்ட்டை ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப க்யூட்டாக இருக்குது, என் குக்கி மாதிரி ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி குக்கியோட லிப்பில் பிக்கிஸ் பண்ணால் பிக்கிஸை போட்டு நம்ம டே பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வர அந்த மூமெண்ட்டுக்கு எப்பவும் பிக்கிஸ் பண்ணுற மூமெண்ட்டுக்கு டே அப்படி லிப்பை எடுக்க ட்ரை பண்ணால் டேயோட ஹெட்டாக கிரிப்பாக பிடிச்சபடி நம்ம ஜேக்கு
லிப் லாக் பண்ணுறாரு. இந்த மாதிரி லிப் லாக் பண்ணாட்டே வந்து அந்த லிப் லாக்கு கோஆப்ரேட் தான் பண்ணுவார். இந்த மாதிரி கோஆப்ரேட் பண்ணால் லிப் லாக் பண்ண பொசிஷன்லேயே டே அந்த பெட்டில் ஸ்லீப் பண்ணபடி ஹோவர் ஆக்கின பொசிஷனில் ஜேகே டேக்கு மேலே ஹோவர் ஆகுறாரு. ஹோவரான பொசிஷன்லேயே கிஸ் பண்ண பொசிஷன்லேயும் அந்த மூமெண்ட்லேயும் டேயோட ஷர்ட்டுக்கு மேலே அப்படியே ஃபுல் பாடியை ரப் பண்ண பொசிஷன்லேயே டேயோட ஷர்ட்டுக்குள்ளே ஹேண்ட்ஸை விட்டு பாடியை ரப் பண்ணுறாரு. என்ன மாதிரி ரப் பண்ணுற மூமெண்ட் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகி டே நம்ம ஜொங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணோம். நம்ம ஜொங்கு கூட ஹேண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக டேயோட ப்ரைவேட் பார்ட்டில் வைக்கவும் டே டக்குன்னு நம்ம ஜேகே விட்டு மூவ் ஆனாக்குறாரு. என்னாச்சு பேபி? அது ஒன்றும் இல்லை குக்கி. நீ என்ன பண்ணிகிட்ருக்க? இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பேட் அப்படிங்கிற மாரி திட்டின வேகத்திலே பெட்ரூம் விட்டு வெளியே வந்தோம். டேயை பேக்கப் பண்ணபடி என்னடா நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், கிஸ் பண்ணக்கூடாதாங்க, உன் பாடி அப்படி டச் பண்ணக்கூடாதாங்க, பேடுன்னு சொல்கிறேன். அப்படி இல்லை குக்கி, நீ கிஸ் பண்ணலாம், என் கூட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கவும் ட்ரை பண்ணலாம். ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா மூமெண்ட்டும். நான் கிஸ்ஸுக்கு மட்டும்தான் அலோவ் பண்ணுவேன், வேறு எதுக்கும் நான் அலோவ் பண்ண மாட்டேன். 2 பேரும் ரிங் போட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆனதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமோ ஓகேயா அப்படிங்கிற மாதிரி இப்படிட்டே பேசுகிறத கேட்டு குக்கி ஸ்மைல் பண்ணபடி, ஓ ரிங்கை போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்ன மொத்தமாக எடுத்துக்கோனுங்கிறியா, சரி ரிங் எப்போ போடலாம் அப்படிங்கிற மாரி கேட்குறாரு. இந்த மாரி கேட்டால் நான் காலேஜ் ஸ்டடிலாம் முடிக்கணும், ஏன் இந்த மாதிரி பண்ணுற டலிப்போ அப்படிங்கிற மாரி நம்ம ஜேகே மூவ் ஆன் பண்ணபடி நேராக டைனிங் ஹாலில் வந்து உட்காந்தோம். டேக் அப்படியே நம்ம ஜொங்குக்கு ஃபுட் எல்லாத்தையும் சர்வ் பண்ணுறாரு. சர்வ் பண்ணி பிளேட்டில் எடுத்து வச்சு ஃபுட்டை டே சாப்பிட போனோம். டேக்கு பக்கத்துலேயே அப்படியே நம்ம ஜொங்குக்கு உட்காந்துருந்து டே சாப்பிட்ற மூமெண்ட்டை அப்படியே ரசிக்கிறாரு. இஞ்சி போய் இஞ்சோ அப்படி ஜேக்ஸுக்கு மட்டும் கொடுத்தபடி டேபிளில் மட்டும் கொடுத்தபடி டே சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டை இவர் ரசிக்கிறத டே நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்கு கஷ்டப்பட்டு ஃபோட்டோ ரெடி பண்ணியிருக்காரு. அவருக்குன்னா பசிக்குமேனுங்கிற மாதிரி நம்ம டே திங்க் பண்ணபடி அவர் சாப்பிட்டுட்டு இருந்த ஃபோட்டோ அப்படியே ஜேகேவோட மவுட்டுக்கிட்ட நீட்டுறாரு. சாப்பிட குக்கி, நீயும் இவ்வளோ நேரம் நீ தான் ஃபுட்டை ரெடி பண்ண, உனக்கும் பசிக்கும்ல, ஏன் ஃபேஸே பார்த்துட்ருக்க, சைட் அடிச்சுட்டுலாம் காணோம், எப்போதுமே நான் அவன் பக்கத்துலே தான் இருப்பேன், நீ என்னை எப்போதுமே பார்த்துட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட அப்படி ஃபீட் பண்ணி விட்டான். டேயாங் என்ன இல்லை, எனக்கு இது வரைக்கும் யாருமே இப்படி நீ சாப்பிட்டியா, ஃபீட் பண்ணி விடட்டுமா, ஃபீட் பண்ணுறேன் சாப்பிடுங்கிற மாதிரி சொன்னதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் நீ என்கிட்ட இந்த மாதிரி சொல்கிற, எனக்கு ஃபீட் வேற பண்ணி விடுற, எனக்கு டெய்லியும் எனக்கு டெய்லியும் சொல்லு, எனக்கு டெய்லியும் நீயே ஃபீட் பண்ணி விடுவியா? ஐயோ என் குக்கி, என்னோட க்யூட் குக்கி, இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? எனக்கு ஃபுட்டை ஃபீட் பண்ணி விட்டுட்டேன்னு சொன்னால் நான் ஃபீட் பண்ணி விட்டுற போகிறேன், இதை இந்த மாதிரி தயங்கி என்கிட்ட கேட்பேன், நான் ஃபீட் பண்ணி விடாமல் என் குக்கி யார் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே அவர் இருந்த சேலண்டு எழுந்து ஜேகேக்கு முன்னாடி டேபிள் தானே, டைனிங் டேபிள் தானே, அந்த டைனிங் டேபிளில் உட்கார்ந்தாரு. ஜேகேக்கு முன்னாடி உட்காந்த பொசிஷன்லேயே ஜேகேக்கு அப்படியே ஃபீட் பண்ணி விட்டா ஜேகேவோட ஐஸ்லாம் அப்படியே கலங்குது. இந்த மாதிரி கலங்குனா டே இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அந்த ஃபுட் பிளேட்டை அப்படியே கீழே வச்சுட்டு டே வந்து ஜேகேவோட டைஸில் உட்காந்த பொசிஷன்லேயே ஜேகேவோட டீரெல்லாம் வெயிட் பண்ணுறாரு. என்னாச்சு குக்கி, ஃபேஸும் பாடியும் செம்ம ரூடாக அரகண்டாக இருக்குது, பேபி மாண்டி க்ரை பண்ணுற, என் குக்கி பேபி தான்ங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், ஆனால் அது எனக்கு மட்டும்தான் தெரியணும், எல்லாருக்கும் தெரியக்கூடாது, ஏன் பாடுற, இப்போ என்ன ஃபீல் உனக்கு வந்துருச்சு, அதான் நான் உன்னை பத்திரமா மாமாடி பார்த்துக்கிறேனுங்கிறோம்ல, நான் உனக்கு மாமா, டேடா, ஃப்ரெண்டா, ஹயாங்கா, பிரதரா, எல்லா பிளேஸ்லையுமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக நான் இருப்பேன், உன்னோட மாம் மாதிரி உன்னை ரொம்ப நல்லா பத்திரமா பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் மாமுன்னு சொன்னதோட நம்ம ஜொங்குக்கு டென்ஷன் ஆகி அந்த வேடை சொல்லாட அப்படிங்கிற மாதிரி கோமாகிறாரு. என்ன ஆச்சு, அந்த வேடை பேசத்த டே அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் கோமானா நம்ம டேக்கு ஒன்றும் புரியாமல் நான் மாம் மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், சொல்லாட அந்த வேடை சொல்லாட அப்படிங்கிற மாதிரி இன்னும் கோமாகிறத பார்த்துட்டு ஜேகேவோட லிப்ல அப்படியே கிஸ் பண்ணபடி, சரி என் குக்கியை
என்னோட பேபி மாட்டியே பத்திரமா பார்த்துக்கிறேன். ஏன் பேபி மாட்டியே பார்த்துக்கிறேன். டென்ஷன் ஆக்காத. ம் க்ரை பண்ணாத. இந்தா சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஃபீட் பண்ணி விட்ற மூமெண்ட்டும் ஜங்குக்கு ஒரு எம்டியான ஒரு லைஃப்பில் இருந்த பிளேஸில் எல்லாமே நான்டானுங்கிற மாதிரி என்றான மூமெண்ட் ஜங்குக்கு அவ்வளோ பூச்சின்னு இருக்கும். அந்த மூமெண்ட்டில் காட்டுற குட்டி 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 நாட்டித்தனமும் குட்டி குட்டி கேர் லவ்வான மூமெண்ட்டும் நம்ம ஜங்குக்கு ஏதோ ரொம்ப பெரிய ஒரு gift கிடைச்ச மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த மாதிரி ஃபீல் ஆனால் டேஸஸ் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக போகுது. நம்ம டேக்குக்கு 2 பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. 2 பேருமே நல்லா டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. டேட்டுக்கு போகிறாங்க. இந்த மாதிரி இவங்க 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தா இப்போ நம்ம டேயோட கிளாஸ் ரூமுக்குள்ள நியூவாக ஒரு ஸ்டூடெண்ட் என்ட்ரு ஆகுறான். அந்த ஸ்டூடெண்ட் கரெக்டாக கிளாஸ் ரூமுக்குள்ள என்ட்ரு ஆகி என்னோட நேம் வந்து சார்லி. நான் இந்த பிளேஸில் நியூவாக ஸ்டடி ஒர்க் பண்ண வந்திருக்கேன். அப்படிங்கிற மாதிரி நான் இங்கே நிறைய பர்சன்ஸ் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணுறேன். எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கோங்கிற மாதிரி சும்மா ஒரு ஸ்பீச் மாதிரி பேசிட்டு நேராக கரெக்டாக நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பெஞ்சில் வந்து உட்காந்துட்டு கிளாஸஸ் நடந்துக்கிட்டு இருந்தா எல்லாருமே கிளாஸஸை நோட் பண்ணிகிட்டு இருந்தான். சார்லியும் கிளாஸஸை நோட் பண்ணிகிட்ருக்கான். கிளாஸ் பெல்லு கிளிக் ஆகி எல்லாருமே கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போக சொல்ல டேயும் ஜிமினாவும் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டுக்கு டேக்கு பேக் சைடில் தான் சார்லி வந்துட்டுருப்பான். இந்த மாதிரி வந்துட்டுருக்க மூமெண்ட்டுக்கு டே லைட்டாக கொஞ்சம் ஸ்கிப் ஆகி கீழே விழ போகிற பொசிஷனில் பேக் சைடில் வர சார்லி மேலே வந்து விழவும் இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு சார்லி கொஞ்சம் ஷாக் ஆகி டேயோட ஃபேஸை நோட் பண்ணால் ஒரு ஸ்கிப்பான மூமெண்ட்டில் கீழே விழுந்ததில் சார்லி மேலே விழுந்துடும். சார்லி பிடிச்ச மூமெண்ட்டுக்கும் டேயோட ஃபேஸ் அவ்வளோ க்ளோஸாக பார்த்த மூமெண்ட்டில் சார்லி ஸ்டன்னான பொசிஷனில் இருந்தால் டேயை புஷ் பண்ண வேகத்திலேயே சார்லியோட ஹேண்ட்ஸ்லேருந்து நம்ம ஜங்குக்கு அப்படியே புஷ் பண்ணி அவர் பக்கமாக இழுக்கிறாரு. இழுத்த வேகத்திலேயே நம்ம டே ஷாக்கில் நம்ம குக்கியை நோட் பண்ணால் என்ன பண்ணிகிட்ருக்க பேபி? ஒன்றும் இல்லை குக்கி. இது லைட்டாக தட்டிருச்சு. ஸ்கிப் ஆகி கீழே விழுந்துட்டேன். என் ஃபீட்டு வலிக்குது அப்படிங்கிற மாரி ஃபீட்டை பாயிண்ட் பண்ண வரான். இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணோம். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ப்ராடாக தள்ளி தூக்குறாரு நம்ம ஜங்குக்கு. இந்த மாதிரி தூக்கிட்டு ஆப்போசிட்டில் இருக்க சார்லியை பாட்டு எப்பயா முறைச்சபடி அங்கேருந்து நேராக கேண்டீனுக்கு தூக்கிட்டு போனோம். காலேஜ் காரிடோரியம் எதுவுமே டேக்குக்கு திங்கில்ல. ஜேகே தூக்கிட்டு போகிறாரு. நம்ம ப்ராடர் ஸ்டைலில் இருக்கிற பொசிஷன்லேயே நேராக கேண்டீனுக்கு போனால் சுகாடா அட பாவிங்களா டே என்னடா பண்ணுறீங்க? ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற ஜங்கு? அவனை விடுறா, அவன் நடந்து வருவான் அப்படிங்கிற மாரி சொன்னால் அவன் வீட்டில் அடிபட்டிருக்கு, நான் தூக்கிட்டு போகிறேன், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேனுங்கிற மாரி சொல்கிறாரு. இந்த மூமெண்ட்டை கேட்டு நம்ம டேட்டோம் சுகா பாட்டு நக்கலாக சிரிக்கிறாரு. எங்கே என்ன ஹேண்ட்ஸ்லேருந்து கீழே இறக்கிறீங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா கிட்டே இந்த மாதிரி ப்ளே பண்ணி விளாண்டா சுகாவுமே தன்னோட ப்ரதரும் தன்னோட ஃப்ரெண்டு 2 பேருமே சுகாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 பேருமே இந்த அளவுக்கு ரொம்ப லவபுளாக இருக்கிற மூமெண்ட்டை பார்த்துட்டு ஹாப்பி ஆனபடியே யூமினோட்டே குக்கை ஃபாலோ பண்ணபடி வேண்டாம். சார்லியும் கரெக்டாக அந்த கேன்டீனுக்கு வரான். இந்த மாதிரி கேன்டீனுக்கு வேண்டாம். ஜங்குக்கு பக்கத்தில் தான் நம்மகிட்ட உட்காந்துருக்காரு. ஜங்குக்கு வந்து ஃபுட்டை எடுத்து சாப்பிட்றாரு. டேக்கு ஃபீட் பண்ணி விட்றாரு. நம்ம ஜங்குக்கான மொட்டை ஃபுட்டையுமே நம்ம டே தான் ஃபீட் பண்ணி விட்டுட்ருக்காரு. ஒவ்வொரு ஃபுட்டையும் ஃபீட் பண்ணி விட்றது என்ன, மில்க்ஷேக் கொடுக்குறது என்ன, ஜங்கு கிட்ட ஃப்ளிட்டியாக பேசுகிறது என்ன, ஜங்குக்கு அடிக்கிறது என்னங்கிற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம ஜங்குக்கிட்ட அவ்வளோக்கெல்லாம் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்குமே டே பண்ணிகிட்ருக்க எல்லா மூமெண்ட்டையும் அக்செப்ட் பண்ணபடி கூட டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்க இந்த மொத்த மூமெண்ட்டையும் சார்லி நோட் பண்ணிகிட்ருக்கான். எங்கே டைம் ஸ்கிப் ஆக்கி இப்போ கிளாஸஸ் நடந்துட்டுருக்குது. டேயோட பெஞ்சில் உட்காந்துருக்காரு. சார்லியோட பெஞ்சில் டேயோட பெஞ்சுக்கு ஒரு பெஞ்சு பேக் சைடில் இருக்கும். ஆனால் டேக்கு ஆப்போசிட் பெஞ்சு. ஓகே, அந்த பொசிஷனில் டேக்கு பேக் சைடில் அந்த பொசிஷன்லேயே இன்ச்சு பை இன்ச்சாக பேக் சைடில் அந்த பொசிஷன்லேயே நோட் பண்ணுறான். ஜிமினா கிட்ட பேசுகிறது, கிளாஸஸ் ஒர்க் பண்ணுறதுங்கிற மாரி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு நீ ரொம்ப க்யூட்டாக இருக்கிற ரொம்பவே க்யூட்டாக இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சார்லி இந்த மாதிரி டேயை நோட் பண்ணபடி மேலே அவனுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் வருது. மேலே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோட டேயை நோட் பண்ணால் இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகுது.
காலேஜுக்கு நம்ம டேயும் ஜிமினாவும் நேராக கிளாஸ் ரூம் போயிட்டு வேண்டாம். டே முன்னாடி கரெக்டாக சார்லி என்ட்ரு ஆகி டே கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியாக பேசினான். டேயுமே தன்னோட கிளாஸ்மேட்டுங்கிறதுனால ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு வராரு. பட் நம்ம ஜிமினாவுக்கு ரொம்ப வியர்டாகுது. ஏன்டா டே, நானும் உன் கிளாஸ்மேட்டு தானடா, என்கிட்ட பேச மாட்டேங்கிற, டே கிட்ட மட்டும் பேசுகிறேன்னுக்கிற மாதிரி ஜிமினா சார்லி கிட்ட பேச ட்ரை பண்ணாலும் சார்லி ஜிமினாவை இக்னோர் பண்ணபடி டே கிட்ட மட்டுமே பேசிகிட்டு இருந்தான். கரெக்டாக நம்ம பீமினுக்கும் சார்லிக்கும் முன்னாடி நம்ம ஜொங்குக்கு டென்ஷனில் அப்படியே முறைச்சபடி சார்லியும் டேயை நோட் பண்ணோம். ஜொங்குக்கு நிற்கிறத பார்த்து அடுத்த செகண்ட் சார்லி கிட்ட பேசிகிட்டு இருந்ததெல்லாம் விட்டுட்டு வேகமாக நம்ம குக்கியை ஹக் பண்ணிக்கிறாரு. குக்கி, குட் மார்னிங். காலேஜ் ஒர்க்லாம் பண்ணியா? வேறையா நம்ம லைப்ரரிக்கு போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லவும் டேயோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி வா போகலாம் அப்படிங்கிற மாரி நம்ம டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஜிமி, நீ கிளாஸ் ரூமுக்கு போனால் என் பேக்கையும் கொண்டு போனேன் அப்படிங்கிற மாரி பேக்கை ஜிமினோட ஆன்சரில் கூட்டிட்டு நம்ம குக்கி கூட சேர்ந்து நேராக லைப்ரரிக்கு போகிறாரு. இந்த மூமெண்ட்டை சார்லி நோட் பண்ணிவிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறான். ஜொங்குக்கு பட்டு ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகுறான். இப்போ இன்னைக்கு நம்ம டேக் குக்கி யாருக்குமே காலேஜுக்கு கிடையாது. இன்றைக்கி லீவ் டைம். அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம ஜொங்குக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பார்ல, அந்த மூமெண்ட்டுக்கு ஜொங்குக்கோட அப்பார்ட்மெண்ட்டுக்கிட்ட நம்ம டே வந்துட்டுருக்காரு. இந்த மாதிரி வந்துட்டு இருந்தா டே இந்த பிளேஸ்க்கு வர்றது நம்ம ஜொங்குக்கு தெரியாது. அவர் பாட்டுக்கு அவரோட அப்பார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். காலிங் பெல் கிளிக் ஆகிற சவுண்டுக்கு யார் நம்ம பிளேஸ்க்கு வந்துருக்கானுங்கிற மாரி டோரை ஓப்பன் பண்ணா, ஹாய் குக்கி, எப்படி இருக்கிற, நான் உனக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜொங்குக்கு மூவ் ஆன் பண்ணபடி நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிறாரு. என்னாச்சு, ஏன் இவ்வளோ வேகமாக வர, ஏதாவது ப்ராப்ளமாட்டே அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஆமாம் குக்கி, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்க்குறியா அப்படிங்கிற மாரி சொல்லவும், என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிற மாரி கேட்டால், ஒரு கேட்டை கொண்டு வந்துருக்காரு. இப்போது ஜங்குக்கோட ஹவுஸுக்கு வர சொல்ல ஸ்ட்ரீட் ஓரத்தில் அந்த கேட்டை ஒரு பாக்ஸில் வச்சுட்டு இருப்பாங்க பிடிக்கும். டே ரொம்ப ஒரு மாதிரி பாவமாகி திங்க் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளேருந்து தூக்கிட்டு வந்துருப்பாரு. இது பாட்டியா எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்ட்டு பாவம் யாரோ அதை ரோட்டில் போட்டு போயிருந்தாங்க. நான்டா தூக்கிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாரி அந்த கேட்டுக்கு நம்ம டே பயங்கரமாக பிக்கிஸ் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிக்கிஸ் பண்ணால் நம்ம ஜங்குக்கு கேட்டு மேலே கூட ஜெலஸ் ஆகுது. செம்ம கடுப்பில் அந்த கேட்டை நோட் பண்ணபடி, அந்த பூனைக்குட்டியை நோட் பண்ணபடியும் இருந்தான். நம்ம டேடா, உனக்கு ரொம்ப பசிக்குதுல்ல, நீ வெயிட் பண்ணு, இப்போ இப்போ குயிக்காக நான் வந்துடுவேன், உனக்கு ஏதாவது ஃபுட் எடுத்து வரேன். ஜொங்கு குக்கி நிறைய வச்சுருப்பான் அப்படிங்கிற மாதிரி அந்த கேட் அந்த பாக்ஸுக்குள்ளே விட்ட வேகத்துலேயே நேராக கிச்சனுக்குள்ளே வராரு. கிச்சனுக்குள்ளே அந்த ஃப்ரிட்ஜு மற்ற திங்ஸ் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி எங்கேயாவது மில்க் இருக்கானுங்கிற மாரி சுட்டி முட்டி நம்ம தேடிக்கிட்டு கரெக்டாக ஃப்ரிட்ஜையும் ஓப்பன் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ளேயும் தேடிக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி தேடிட்டு இருந்தான். நம்ம குக்கி தான் செம்ம டென்ஷன்லேயே அந்த கேட்டை நோட் பண்ணபடி இருப்பார். அந்த மாதிரி நோட் பண்ணபடி இருந்தோம். எப்போதுமே நம்ம குக்கியை பார்த்ததோடையே ஃபஸ்ட்டில் நம்ம குக்கி தான் டைட்டாக ஹேக் பண்ணபடி குக்கியோட சீக்ஸில், ஃபேஸில், நோஸ்லங்கிற மாதிரிலாம் கிஸ் பண்ணியிருப்பார். கிஸ் மட்டுமே பண்ணியிருப்பார். குக்கி 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 குக்கிங்கிற மாதிரி குக்கியோட நேமையே ரிப்பீட்டடாக பேசிகிட்டு இருப்பார். ஆனால் இன்றைக்கி நம்ம குக்கியோட ஹவுஸுக்கே வந்துருக்காரு. குக்கி கிட்ட பேசவே இல்லை. குக்கி நீ சாப்பிட்டேன்னு கேட்கல, குக்கி நீ என்ன பண்ணுறியான்னு கேட்கல, குக்கியை மொத்தமாக இக்னோர் பண்ணபடி கேட்டுக்கிட்ட ப்ளே பண்ணி விளையாண்டுட்டுருக்காரு. குக்கி இந்த கேட் ரொம்ப க்யூட்டாக இருக்குதுல்ல, ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்குதுல்ல, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த மாரி பேசிட்டு நிறைய பிக்கிஸ் கேட்டுக்கு விட்டுருப்பாரு. இந்த மூமெண்ட்டை பார்க்க நம்ம குக்கி செம்ம டென்ஷன் ஆகிட்டாரு. இந்த மாதிரி டென்ஷன் ஆனால் இந்த மாதிரி மில்க் இருக்கானுங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தான். ஃப்ரிட்ஜில் எங்கேயும் மில்க் இந்த மாதிரி தெரியலையே, மில்க்கு வாங்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், இந்த மாதிரி கீழே இருக்க ரேக்கரில் இருக்க பாரு, நல்லா பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம குக்கி இந்த மாதிரி சொன்னால் அதில் கீழே இருக்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம டேயுமே அந்த மில்க்கை ஒரு பவுலில் ஊற்றினபடி நேராக அந்த கேட்டுக்கிட்ட கொண்டு வைக்கிறாரு. கேட்டுக்கு பக்கத்தில் உட்காந்துருந்து அந்த கேட்டு மில்க்கை சாப்பிட்ற மூமெண்ட்டை நாமட்டே ஃப்ளோரில் ஸ்லீப் பண்ணபடி படுத்தபடியே ரசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, நீ எவ்வளோ க்யூட்டாக சாப்பிட்ற, இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குதுங்கிற மாதிரி
அந்த கேட்டு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க மூமெண்ட்டுக்கு நம்மகிட்ட இப்படி ரசிச்சுக்கிட்டு இருந்தவர் கேட்டு பக்கத்தில் எழுந்து உட்காந்துருந்து உனக்கு மில்க்கு போடுமானுங்கிற மாதிரி அந்த கேட்டையும் அந்த பவுலையும் லைட்டாக தூக்குவாரா இந்த மாதிரி தூக்குனோம். அந்த கேட்டு மில்க்கு குடிச்சிட்டு இருந்த அந்த மூமெண்ட்டுக்கு பவுலை தட்டி விட்டுரும். தட்டி விட்டவே கிட்டல டேயோட ட்ரெஸ்ஸஸ்லாம் கொட்டிருமா மில்க் இந்த மாதிரி கொட்டப்படுது. நீ ஏன் இந்த மாதிரி பண்ண, என் ட்ரெஸ்ஸெல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு, இப்போது நீ பேடு கேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டை கீழே விட்டுட்டு திரும்பவும் அந்த பவுலில் கொஞ்சம் மில்கை ஃபில் பண்ணிவிட்டு நீ டமேட்டியை குடிக்கிற குக்கி அப்படிங்கிற மாதிரி குக்கியை பாட்டுட்டு இருந்தோன்னா குக்கி கடுப்புலையே கேட்டை பாட்டுட்டு இருந்தவர் அப்படியே டே பார்க்குறாரு. டேயோட ஷர்ட்டு ஃபேண்டெல்லாம் ஃபுல்லாக மில்க் ஆயிடுச்சு. என் ட்ரெஸ்லாம் ஒரு மாதிரி டேமேஜ் ஆயிடுச்சு. உன்னோட ட்ரெஸ் எங்கே இருக்குது, நான் எடுத்துக்கிட்டுமா, லைட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உன் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம், போ பேய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிக்கா. தேங்க்ஸ் குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக சாங் பண்ணபடியே டான்ஸ் ஆனபடி நம்மகிட்ட நேராக ஜெக்கியோட பெட்ரூம்குள்ள என்ட்ராகி கபடை ஓப்பன் பண்ணி ஜெக்கியோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு குக்கி 10 மினிட்ஸ் தான் இப்போ வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனால் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனால் அடுத்த செகண்டு நம்ம குக்கிடா வில்லத்தனமாக சிரித்தபடி அந்த கேட்டை நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு நேராக கிச்சனுக்கு போகிறாரு. கிச்சனில் போய் ஒரு ஷார்ப் நைஃப் இருக்குது. அந்த நைஃப் அப்படியே ஹேண்ட்ஸில் எடுத்தபடி இந்த கேட்டை நோட் பண்ணுவார். அந்த மாதிரி நோட் பண்ணால் உனக்கு என்ன திமிரு, என்னோட பிபிக்கிட்டே ப்ளே பண்ணிகிட்ருக்கியா நீ அப்படிங்கிற மாதிரி அந்த கேட்டோட பாடியில் அங்கே எங்கேயுமா சொருகிடுவார். இந்த மாதிரி சொருகி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஒரு டஸ்ட்பின் இருக்கும். அந்த டஸ்ட்பினுக்குள்ளே கொண்டு போட்டுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி கரெக்டாக அவர் இருந்த சோஃபாவிலே உட்காந்துட்டு மொபைலை ஸ்க்ரோல் பண்ணபடி இருந்தால் நம்மகிட்டே ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணபடியே அந்த மியா குட்டிக்கு அதோட இந்த கேட்டுக்கு கிட்டின்னு பேர் வச்சுட்டு இருப்பார். கிட்டிங்கிற மாதிரி கிட்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு கரெக்டாக எங்ககிட்டே நிற்கிறாரு.